Hey guys, welcome back to my channel. This is Sureka from Tamil Pune Vibe. So, ரொம்ப நாளைக்கு அப்புறமா today we are going to do a get ready with me video. So, இன்னைக்கு லுக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா it's going to be a kind of matte and also a dewy. பொதுவா dewy அப்படின்னா ஒரு மாதிரி வெட் லுக்காக தான் இருக்கும். பட் இன்னைக்கு மேட்டாவே அண்ட் ஆல்சோ the பேஸ் மட்டும் கொஞ்சம் லூமியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட நோ மேக்கப் லுக்கா இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபினிஷ் வந்து நான் பண்ண போறேன். ஸோ அதிகமாக பேசாமல் let's get started into the video. So first I'm just going to start off with this L'Oreal Paris Glycolic Bright Matte Luminizing Cream. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து லூமி ஃபினிஷ் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆயிலி லுக், பொதுவாக டியூயி ப்ராடக்ட்ஸ் போடும்போது ஒரு மாதிரி ஆயிலி லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை வி டோன்ட் ப்ரிஃபர் ஃபார் ஆயிலி ஸ்கின் பீப்புள். பட் இது வந்து ஐ சஜஸ்ட் டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் ஆல்சோ. ஸோ கேன் யூ சி ஐ கேன் கெட் த க்ளோ, but it's not kind of oily. So oily skin people, even you can also create a lumi base with this particular product. So next I'll be going on with my concealer, darker shade of concealer. So whenever I don't have time or I feel like haribariya இருக்கிற டைம்ல I don't use corrector and all that. ஸோ இந்த மாதிரி என்னோட டார்க்கர் ஷேட் ஆஃப் கன்சீலரே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் திஸ் ப்ரஷ் ஃப்ரம் ஃபெலிக் 21 அப்படிங்கிற பிராண்ட். திஸ் இஸ் சச் அஃபோர்டபுள் அண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ப்ரஷஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக, பிரிசில்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. நீங்கள் எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா கூட லைக் அ பிளண்டர் இட் சோக்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அதிகமாக ஃபேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் கரெக்டான ஒரு இதில் வந்து உங்களுக்கு ப்ரொபோர்ஷனில் உங்களோட ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ கன்சீலருக்கு அப்புறமா கொஞ்சமாக பிரைட்னிங் கன்சீலர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டுடே மை என்டையர் லுக் இஸ் கோயிங் டு பி ஒன்லி வித் த கன்சீலர், நாட் வித் ஈவன் பிபி க்ரீம் கூட நான் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹைலைட்டிங், அவ்வளோதான். கொஞ்சமாக ஹைலைட் மட்டும் தான் நான் பண்ணிக்க போகிறேன். This is how I do my highlighting procedure. And இதுக்கு மேலேயே I'm just going to do my blush. So let's start blending. Blend பண்ணதுக்கு அப்புறமா I'm taking a foundation brush to blend the highlighting concealer. So this is also again from Felic brand. முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஹைலைட்டிங் கன்சீலரையே வச்சு நான் இந்த ப்ளஷை வந்து நல்லா வந்து ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ப்ளஷ் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தீங்கனாலோ இல்லை கொஞ்சம் லைட்டாக ஓவர் போர்டு ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அது நல்லாவே பியூட்டிஃபுல்லாக வந்து சீல் ஆகிடும். பிபி க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே போடாததுனால நான் இதையே வந்து எல்லா இடத்துக்கும் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ this is how the finish is actually looking on my face. So பிஸியாக இருக்கிற டைம்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட நோஸ் கான்டரிங்க்கு எல்லாத்துக்குமே ஐ கோ வித் மை லிப் லைனர். ஸோ இன்றைக்கும் அதான் பண்ண போகிறேன். ஸோ a very very lighter shade of lip liner. I'll just mention all the shades and the products that I've used in this video in the description. If you want, you guys just check it out. கான்டருக்குமே I'm using this. சும்மா லைட்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் on my temples. I generally don't go with கான்டர்லாம் நான் வந்து பெருசாக பண்ண மாட்டேன். என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப எலிக்குட்டி ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் எனக்கு ஐ டோன்ட் நீட் தட் ஸ்கல்ப்டட் ஸ்னாட்ச் லுக்லாம் எனக்கு தேவைப்படாது. ஐ யூஸ் ஒன்லி 1 or 2 ப்ரஷஸ், மல்டிபிள் ப்ரஷஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இருக்கிற 1-2 ப்ரஷ்லேயே வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஆனால் கன்சீலர் ப்ரஷ் இஸ் மோர் தென் எனஃப் டு டூ அ பர்ஃபெக்ட் நைஸ் பிளெண்டட் இன் மேக்கப் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே யூஸ்வலாக நான் வேணும்னா லைட்டாக வந்து ப்ரான்சர் டாப் அப் பண்ணுவேன். ஐ திங்க் இதுவே எனக்கு போதுமான அளவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். I really love the way it turned out. So finally we are going to set this with the powder. So under eye area, above the lids, இந்த jaw area, இங்கெல்லாமே வந்து around the mouth, இங்கெல்லாம் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். And the rest goes on the nose area and the blush area. Almost 90% of the look is done. Finally we are going to finish off with the lips and the setting spray. The lip line பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து glossy look தான் பண்ண போகிறேன். So that I have taken a very very lightest shade. It's choco nude.
very very lightest shade. Then I'm taking a gloss. போட்டாச்சு. நம்மளோட லுக் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலி ஐ forgot டு டிஃபைன் மை ப்ரோஸ். எனக்கு வேக்ஸ்லாம் பெருசாக பிடிக்காது பிகாஸ் ஐ ஹாவ் அ வெரி டீசென்ட் ஐப்ரோ, ஸோ ஐ டோன்ட் நீட் ஆஃப் எனி வேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் or something like that. ஆர் எல்ஸ் நீங்கள் உங்களோட ஐ ஷேடோவில் பிளாக் ஒரு ப்ரௌன் ரெண்டும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட யூ கேன் ப்ளே அரவுண்ட். only thing is you need to know the proper technique. So this is almost a clean girl look. This is the look. And final setting spray வச்சு நம்ம வந்து finish பண்ண போறோம். NYB ஓட setting spray, dewy setting spray, which is going to set the face. So tada, this is the finished look guys. Hope உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So I really like it. So நீங்க இதை வந்து daily everyday makeup ஆகவும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிபரி ஆஃபீஸ் டேஸ்க்கு, காலேஜ் டேஸ்க்கு also you can just use this. Hope you like it. Please do like, share and subscribe. Bye.